ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த ஜனவரி மாதம் 23ஆம் நாளாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையிலே இந்த காணொலி ஊழியத்தின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளே, இந்த காலை வேளைக்காய் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். கடந்து போன இரவுல எங்களோடு கூட இருந்து எங்களை காத்திருந்தீர், புதிய ஜீவனை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த பகல் பொழுதிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு வாய்க்கு செய்தவர்களும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளின் இறைச்செய்தி பாடல் வேலை ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதி. இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உம்முடைய இறை ஆசீர்வாதம் பரத்திலிருந்து தந்து வழி நிறுத்த வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 618வது பாடலாகிய இனிமை நிறைந்த நாமம் என் இயேசுவின் நாமமே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 618வது பாடல் பின்னிணைப்பு கீதத்தில். கன்னியின் மகனார் நாமமே, புனிதர்கள் போற்றும் நாமமே, இந்த புவிதனை காத்திடும் நாமமே, புனிதர்கள் போற்றும் நாமமே, இந்த புவிதனை காத்திடும் நாமமே, இனிமை நிறைந்த நாமம் என் இயேசுவின் நாமமே, பொறுமை நிறைந்த நாமம் என் இறைமகன் நாமமே. அன்பு நிறைந்திடும் நாமமே, தம் அருளினை பொழிந்திடும் நாமமே, அன்பு நிறைந்திடும் நாமமே, தம் அருளினை பொழிந்திடும் நாமமே, தன்னையே தியாகம் செய்து இந்த தரணியை மீட்பிடும் நாமமே, தன்னையே தியாகம் செய்து இந்த தரணியை மீட்பிடும் நாமமே, இனிமை நிறைந்த நாமம் என் இயேசுவின் நாமமே, பொறுமை நிறைந்த நாமம் என் இறைமகன் நாமமே, இனிமை நிறைந்த நாமம் என் இயேசுவின் நாமமே, பொறுமை நிறைந்த
மகன் நாமமே, என் இறை மகன் நாமமே, என் இறை மகன் நாமமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜனவரி மாதம் 23ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதி கலிலேய பணி, இயேசு ஆண்டவருடைய கலிலேய பணியினுடைய தொடக்கமாக இருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 17, மார்க் 1:14-15, லூக்கா 4:14-30 வரை நாம் பார்க்கிறோம். அதே போல நாசரேத்தூரில் இயேசு புறக்கணிக்கப்படுகின்ற நிகழ்வும் இந்த இடத்துல நடக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஒரு பழமொழி இருக்கிறது, எந்த மனிதனும் உள்ளூரிலே மதிக்கப்படுவதில்லை, உள்ளூர் மாட்டுக்கு பரிசு இல்லை என்று சொல்லுகிறதை போல, இயேசு ஆண்டவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் ஜெபாலயத்தில் ஒரு சனிக்கிழமையில் ஓய்வு நாளில் வருகிற போது அவரை அந்த மக்கள் வரவேற்று ஜெபாலயத்தில் இயேசு ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தைகளை வாசிக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லுகிற போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்ததையும் அவரை கொலை செய்ய பார்த்ததையும் இந்த நிகழ்விலே பார்க்கின்றோம். அதனால் இந்த பகுதி மிகவும் இயேசுவின் ஊழியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாசரேத் ஊர் அறிக்கை என்று சொல்லுகிறோம். நாசரேத் மேனிஃபெஸ்டேஷன் அல்லது நாசரேத் மேனிஃபெஸ்டோ அல்லது இயேசு ஆண்டவரின் ஊழியத்தினுடைய ஒரு அஜெண்டா, மிஷன் அஜெண்டா ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நாம் சொல்லுகின்றோம். இதில் நாம் பார்த்தோம்னா, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் எதற்காய் வந்தார், என்ன ஊழியத்தை செய்ய வந்தார் என்பதை மிக்க ரத்தின சுருக்கமாக இந்த 2 வசனத்தில் சொல்றார் பாருங்க. பின்பு இயேசு தூய ஆவின் வல்லமையுடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாய் பேசினார். இப்போ ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு பிசாசின் வல்லமையை ஜெயித்து அவர் பரிசுத்த ஆவின் வல்லமையோடு அவர் மீண்டும் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, புறந்தள்ளப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, இன்னைக்கு சமுதாயத்தால் சேரி என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏழை எளிய மக்களோடு செல்லுகிறார். எப்படி அன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவுக்கு வருகிற போது நேரடியாய் பிராமணர்களிடத்தில் சென்றார்கள். உயர்குடி மக்களிடத்தில் செல்லுகிற போது அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதனால மிஷனரிகள் நேரடியாய் சேரிகளிலே வாழுகின்ற தலித் மக்களிடத்தில் சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்தியாவில் ஒரு தலித் ரிலிஜியனாய் அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அது தலித்துகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தேவையான ஒரு மார்க்கம் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிய வைக்க வேண்டும். அதுதான் இங்கே நம்ம பார்க்கின்றோம். இப்போ இயேசுவும் தன்னுடைய ரோல் மாடல் ஊழியத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்ட மக்களாகிய இல்லையா, இருளில் நடக்கின்ற மக்கள் பெரிய ஒளியை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் பார்க்கிறோமே, அந்த மக்கள் தான் இந்த மக்கள். அப்போ அவங்களுக்கு ஊழியத்தை செய்கின்றார், ஆரம்பிக்கின்றார். 16ஆம் வசனத்தில் நம்ம அதான் பார்க்கிறோம். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்றார். வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது அந்த பகுதியில் இருந்ததை அவர் வாசித்தார். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர்
ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஜெப ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாய் வைத்திருந்தார். ஆமென். நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு செல்லுகிறதை வழக்கமாய் வைத்திருக்கிறோமா? குடும்பமாய் ஆலயத்திற்கு செல்லுகிறோமா என்பதை யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆலயத்திற்கு செல்லுவதே இல்லை. கணவன் போனால் மனைவி போகிறதில்ல, மனைவி போனால் கணவன் போகிறதில்ல, பிள்ளைகள் போனால் பெற்றோர்கள் போகிறதில்ல, பெற்றோர்கள் போனால் பிள்ளைகள் போகிறதில்ல. ஷிஃப்ட் போட்டு போகிறாங்க. அது தவறு. குடும்பமாய் செல்ல வேண்டும். ஒரு சொந்தக்காரோடைய திருமணம் நடக்கிறது என்றால் குடும்பமாய் செல்லுகிறோம். சொந்தக்காரோடைய மரண வீட்டிற்கு குடும்பமாய் செல்லுகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிய இடத்திற்கு, சுகத்தையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திற்கு நாம் செல்லுகிற போது ஒருத்தரை விட்டுட்டு செல்லுகிறோம். இது நியாயமா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் கடவுள், உலகத்தை படைத்தவர், எல்லாம் அறிந்தவர். நியாயப்பிரமாணத்தை, கடவுளுடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு முன்மாதிரியாக ஓய்வு நாளில் எங்க போனார்? ஜெபாலயத்திற்கு சென்றார். அந்த எந்த பகுதியில் அவர் இருக்கிறாரோ அந்த பகுதியிலே அவர் ஜெபாலயத்திற்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை அவர் வாசிப்பார், எல்லாம் கேட்பார். அப்ப இந்த பகுதியில் அவர் ஏசாயாவின் சுருளேடு கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு தோல் சுருளை தான் எழுதி வைத்திருந்தார். ஒவ்வொரு வேத பகுதிகளை, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தோல் சுருளில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எல்லாமே தோல் சுருளில் எழுதி பாதுகாக்கப்பட்டது. அதில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இந்த பகுதி ரொம்பவும் பிரசித்த பெற்ற ஒரு பகுதி. இயேசுவின் ஊழியத்தில் நாசரத் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லப்படுகின்ற இயேசுவின் ஊழியத்தின் அஜெண்டா என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் ஒரு மீட்டிங் நடந்தால் நம்ம நிறைய அஜெண்டாக்கள் எல்லாம் வைக்கிறோம். என்ன வைப்போம்? இதை பேசணும், அதை பேசணும், திருச்சபையினுடைய ஆயரை கேள்வி கேட்க வேண்டும், அல்லது பொறுப்பாளர்களை கேள்வி கேட்கணும், அதை தடை பண்ணணும், இதை தடை பண்ணணும், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் சபையினுடைய ஊழியத்திற்கு என்று ஒரு அஜெண்டா இருக்குதா? அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சபையின் ஊழியத்திற்கென்று ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறோமா? நம்முடைய சபைக்கென்று ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குதா? அது ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த அவசியத்தை உணர்ந்து இன்றைக்கு திருச்சபைகள் இதையே நம்முடைய திருச்சபையின் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வைத்திருக்க வேண்டும். நம்முடைய கான்ஸ்டியூஷன், ஐஎல்சி கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பிரியாம்பலில் முதல்ல மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு இருக்கும். அதுபோல் நம்முடைய திருச்சபைகளில் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வைக்கணும். என்ன சொல்றார் பாருங்க: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. இயேசு ஆண்டவராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். அதனால் அவர் அற்புதங்களை செய்தார். அப்போ நம்ம மேலே இருக்கிறாரா? இருக்கிறார். எப்போ? ஞான ஸ்நானம் பெற்றதில் இருந்து ஆம், ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுகிறோம். அங்கே பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் இயேசுவை ரட்சகர் என்று சொல்ல மாட்டான். அப்போ ஆண்டவர் ஆவியானவரை பெற்றதனால்தான் இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராங்க, போறாங்க. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லை என்றால் அங்கே என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. அதான் யோவான்ல சொல்றார், ஆவியானவர் இங்கே அங்கே விடுதலை உண்டு. விடுதலை தருகிற ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார். அவர் தான் நம்மை வழி நடத்துகின்றார். இந்த பகுதியில் அதான் சொல்றாரு, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். I am anointed, I am ordained by Holy Spirit. When we are ordained in baptism, இயேசுவின் திருப்பெயரில் நாம் ஞான ஸ்நானம் எடுத்த பொழுது நாம் ஆர்டினேஷன் பெற்றிருக்கிறோம். என்னத்துக்காக? ஊழியத்தை செய்வதற்காக, சுவிசேஷத்தை செய்வதற்காக. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் இருக்கிறது இல்லையா? திருச்சபையில் ஒரு வாலிபனையோ ஒரு சகோதரியையோ நம்ம ஊழியத்துக்கு அனுப்புகிற போது நம்முடைய சபையில் பெண்கள் ஊழியர்களாக நம்ம திருநிலைப்படுத்தப்படுவதில்லை. அவங்க டீக்னஸ் என்ற ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆண்கள் மட்டுமே திருநிலைப்படுத்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அப்போ அபிஷேகம் பண்ணப்படுகிற போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று ஊழியத்தை செய்கிறார்கள். அதுபோல அங்கே இயேசு ஆண்டவரும் ஆர்டினேஷன் பெற்றிருக்கிறார் என்று சொல்றார்.
இப்போ நம்மளும் ஆர்டினேஷன் பெற்றிருக்கிறோம். எப்போனா இயேசுவின் ஞான ஸ்நானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டுடைய பெயராலே. எதற்கு நம்ம அந்த ஆர்டினேஷனை பெற்றிருக்கிறோம் என்றால் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் இல்லையா? ப்ரீச்சிங் த காஸ்பல் டு த புவர் அண்ட் அப்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். சிறைப்பட்டோருக்கு விடுதலை, சிறையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை. சிறை என்று சொன்னால் ஜெயிலில் மட்டும் இல்லை, இன்னைக்கு மதுவுக்கு அடிமை, புகைக்கு அடிமை, பெண்ணுக்கு அடிமை, பொண்ணுக்கு அடிமை, மண்ணுக்கு அடிமை, சொத்துக்கு அடிமை, போதைக்கு அடிமை இல்லையா? இந்த மாதிரி நிறைய சிறை இருக்கிறது. அதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிற மக்களெல்லாம் மீட்டு ஆண்டவர் விடுதலை செய்கிறார். அதுதான் விடுதலை. பார்வையற்றோர் பார்வை பெறுவார்கள். இன்னைக்கு கண்ணிருந்தும் குருடர்களாக நிறைய பேர் எந்த வழியில் நடக்கிறதுனே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் விடுதலை செய்கின்றார் இல்லையா? அவங்கள வழி நடத்துகின்றார். அதே போல ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யும். ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட டவுன் ட்ரோடன் பீப்புள். இன்னைக்கு பாருங்க, இந்திய சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் தலித் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் திருநெல்வேலியில் கூட ஒரு வாலிப பிள்ளையை காலில், ஒரு சிறுவனுடைய காலில் விழச் செய்திருக்கிறார்கள், தலித் சிறுவனை. அப்போ இன்றைக்கு இந்த ஏழை எளிய மக்களை ஒடுக்குகின்ற நிகழ்வு எல்லா நிலைகளிலும் நடக்கிறது. யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதிகமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் முறியடிக்க தான் அன்றைக்கு ஊழியத்திற்கு வந்தார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டுன்றது அந்த பெந்தேகோஸ்தே ஆண்டு என்று சொல்வார்கள். விடுதலையின் ஆண்டு, இயர் ஆஃப் ஜூப்ளி. இந்த 2025 கூட இயர் ஆஃப் ஜூப்ளி என்று நம்ம பார்க்கின்றோம். இந்த ஆண்டில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம கூடவே இருக்கும் என்று, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு இந்த 5 விஷயங்களை ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, ஆண்டவர் ஏழை நற்செய்தி அறிவிக்கிறார், சிறைப்பட்டவர்கள் விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்கிறார், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை சொல்லுகின்றார். இயர் ஆஃப் ஜூப்ளி, விடுதலை ஆண்டு. இப்போ இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பின்னர் அந்த ஏட்டை கொடுத்து விட்டு தொழுகை கூடத்தில் எல்லா மக்களுடைய கண்கள் எல்லாம் இயேசுவின் மேல இருந்தது. அப்போ அவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த நூல், இந்த மறை நூல் நிறைவேறிற்று என்று சொல்லும்போது அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழி எல்லாரும் வியப்பாக கேட்டு, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே உம்மை நீர் குணமாக்கி கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்களே கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராய் விடுதலை செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை சொல்றார். தம் சொந்த ஊரில் யாரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை சொல்லிட்டு அடுத்தது ஒரு உண்மையை சொல்றாரு. நான் உங்களுக்கு உண்மை சொல்லுகிறேன், இன்னொரு காலத்தில் எலியா 3.5 ஆண்டுகளாய் வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்களிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தார்கள். ஆயினும் அவர்களுள் எல்லாரிடம் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசா காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளிகள் பலர் இருந்தார்கள். ஆயினும் அவர்களுள் எவரும் நோய் நீங்கவில்லை. சீரியாவை சேர்ந்த நாகமான் மட்டுமே நோயை நீங்க பெற்றார். இப்போ என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் விசுவாசித்தாதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்னைக்கு சாரிபாத் விதவை எலியாவை ஏற்றுக்கொண்டு உணவளித்தார், அவர் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டார். நாகமான் அந்த சிறு பெண்ணை சொன்னதை நம்பினாரு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், சுகம் பெற்றார். அதுபோல நீங்க கூட நம்பினா மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்றார். அதுக்கப்புறம் அந்த ஊர்களெல்லாம் பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில ஒருவேளை இந்த புதிய வருஷத்தில் நிறைய பேர் தீர்மானங்கள் எல்லாம் நிறைய எடுத்திருப்போம், அதை செய்யணும் இதை செய்யணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஊழியத்தை செய்ய தீர்மானம் எடுத்தீங்களா? நாங்கள் குடும்பமாக இந்த பகுதிக்கு சென்று ஊழியத்தை செய்யணும், இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே நாங்கள் இயேசுவை பற்றி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? இல்லையா? இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அது செய்யறதுக்கு ஆயர்கள் இருக்கிறாங்க, சபை இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குன்னு ஒரு அஜெண்டா வைத்து கொண்டு நாமும் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு இணைந்து ஊழியத்தை செய்யணும், சபையோடு இணைந்து ஊழியத்தை செய்யணும். அப்போ இந்த மிஷன் அஜெண்டாவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசு ஆண்டவர் சொல்றார், இது விடுதலையின் ஆண்டு, இயர் ஆஃப் ஜூப்ளி. இந்த 2025 இயர் ஆஃப் ஜூப்ளி. இதை நாம் கொண்டாட வேண்டும் இல்லையா? நம்மளை ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார், நமக்கு எல்லா வாழ்வையும் தந்திருக்கிறாரே. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆண்டை கொண்டாடுவதற்கு முயற்சி செய்வேன். ஆகவே இந்த நாளிலே
கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த நல்ல காலை பொழுதற்காக ஸ்தோத்திரம். குளிர்ந்த காலை நேரத்தில் நம்முடைய இறை வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஏசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஆண்டவரை முதலாக கலிலேயாவுக்கு சென்று நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். அதுவும் அந்த நாசரேத்தூர் அறிக்கை மிக சிறப்பானது. ஏசாயா 61 சொல்லப்பட்டதை அவர் நிறைவேற்றி காட்டுகிறார். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நீர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். எதற்காக என்றால் ஆண்டவரை பதவிக்காக அல்ல, தலைவர் பதவிக்காகவோ ஆண்டவரை பெரிய பெரிய பதவிகளுக்காகவோ அல்ல, ஊழியத்தை செய்வதற்காக. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாய் வந்தார் என்கின்ற தாரக மந்திரத்தை, வசனத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஊழியத்திற்காகவே தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் பணி செய்து கிடக்கவே தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் உம்மை போல வாழ கர்த்தர் கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறைகளுக்காக ஜபிக்கிறோம். கால சீதோஷண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை எல்லாம் மாற்றும். அதே போல சாகு சார் டீச்சருக்காகவும் அடியனுக்காய் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி வழி நடத்த ராஜா. இந்த வேளையிலே ஆண்டவருடைய தாய் திருச்சபையாகிய ILCக்காய், 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காய், திருச்சபைகளுக்காய், ஸ்தாபனங்களுக்காய், பள்ளிக்கூடங்களுக்காய், சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காய் ஆண்டவர் மூடியிருக்கிற ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை, பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்காக ஜபிக்கிறோம். இப்படி சுத்தமான எல்லாவற்றையும் திறக்கும்படியாய் என் தேவன் நீர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். என்னுடைய தாய் திருநாடாகிய இந்திய தேசத்தையும் ஆண்டவருடைய ஆட்சி செய்கிற பாரத பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சரவை, முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை, கலெக்டர்ஸ்க்காக, அனைத்து ஆண்டவரே இந்தியாவுடைய மாநிலத்தின் முதலமைச்சர், கவர்னர்களுக்காக, எல்லா மாநிலத்துக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அமைதியாக ஆண்டவர் நாங்கள் ஒற்றுமையாக வாழ கிருபைத்தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, UK, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக, ஆண்டவர் ரஷ்யா, சீனாவுக்காக, குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே அமாஸ் ஆண்டவரே இஸ்ரேல் போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த என் தேவன் கிருபைத்தார். இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மிஷன் அஜெண்டாவை நாங்கள் பின்பற்றவும், ஊழியத்தை செய்யும். நாங்கள் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், நாங்கள் அதற்காகவே இதோ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து இந்த ஊழியத்தை குடும்பமாய் செய்து அநேக மக்களை அறுவடை செய்ய ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை வாழ நீர் கிருபைத்தார். இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிற மக்கள், சுவீனமாக இருக்கிற மக்கள், அவருடைய பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற மக்கள் எல்லாருக்கும் ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய ரெவரன் உதயநேசன் ஐயருக்காக, ரெவரன் நிக்சன் ஐயருக்காக, ரெவரன் ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவரன் சதீஷ் ஐயருக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். இவர்களை சீக்கிரமாய் கொண்டு வந்து நம்முடைய ஊழியத்தில் நிறுத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். அதே போல் பலவீனமாக இருக்கின்ற உடைய தீபா, ஏழுமலை, ஆண்டவரே வனஜாம்மா, ஆண்டவரே ஆலன், ரஃபியா, ஆண்டவர் வேலன், இவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். பலத்தையும் சுகத்தையும் அந்த வழிநடத்தும். வருகிற ஜனவரி 30, 31, 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெறுகின்ற ஆபிரகாம் ரவி ஐயா அவருடைய ஆண்டவர் மெகா டென்ட் காஸ்பலுக்காக ஜபிக்கிறோம். அதிலேயும் ஆண்டவரை ஊழியத்தை முக்கியப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கின்ற ஊழியத்தை அவர்கள் செய்ய கிருபை தாரும். தேவைகள் உண்டு, சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த குழுவை என்னாலும் எடுத்து பயன்படுத்தும். இதை யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய கிருபை சமாதானம் தங்கியிருக்கட்டும். விடுதலை தந்து வழிநடத்தும். இந்த இயர் ஆஃப் ஜூப்ளி என்று அழைக்கப்படுகிற இந்த 2025 நாங்கள் ஆண்டவர் சிறப்பான ஊழியத்தை செய்து அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய் எங்களுக்கு கிருபை தார். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவினை நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென். கால்